வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடு காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவனுடைய கைகளை நிறப்படுத்தினபடியினாலும் நீங்கள் இனி அபத்தமானதை கற்பிப்பதும் இல்லை, சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லை. நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன் என்று சொல்கின்றார். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கெட்ட தீர்க்கதரிசி. ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல மாட்டாராம், ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ஆவியின் ஏவுதலினாலே என்ன பண்ணுவாங்களாம், பேசுவாங்களாம். அப்படி பேசுகிறவங்கள என்ன சொல்கிறார் ஆண்டவர், மதிக்கெட்ட தீர்க்கதரிசின்னு சொல்கிறார். அப்போ இந்த லாஸ்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு, நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாக என்ன பண்ணியிருக்கீங்க, முறிய பண்ணினபடியினால். சஞ்சலப்படுத்தாத, இப்போ ஒரு நீதிமான் இருக்கிறான்னா அப்போ அவங்களுக்கு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாங்க, அவங்க இருதயத்தை சஞ்சலப்படுத்துகிறாங்களாம். இப்போ நல்லது கெட்டது நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன, யாருக்கா இருந்தாலும் நீதிமானாக இருக்கட்டும், ஆலயத்துக்கு வரட்டும், தேவனை தேடட்டும், எதுவாக இருக்கட்டும், இப்போ ஒருத்தவர்கிட்ட போய் ஜெபிக்கும்போது அவர் என்ன பண்ண போகிறாரு, உங்கள் வாழ்க்கையில் கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொன்னார்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு பயம் வரும் இல்லையா. அப்போ அது என்ன சொல்கிறார் ஆண்டவர், நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறிய பண்ணிற. ஒரு துக்கம் வீட்டில் நடக்க போகுது, ஒரு துக்கமான காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர் தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்பி என்ன பண்ணுவாங்களாம், அவங்க இருதயமே முறிந்து போயிடுமா. அது எப்படின்னா, தேவன் சொல்லாத காரியத்தை என்ன பண்ணுறாங்க, சொல்லி நீதிமானுடைய இருதயத்தை என்ன பண்ணுவாங்களாம், முறிய பண்ணிடுவாங்களாம். இப்போ ஒரு காரியம் நடக்க போகுது, ஒரு பிரச்சனை நடக்க போகுது, ஒரு துக்கம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க சொல்லும்போது, தீர்க்கதரிசி சொல்லும்போது அதை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா, நம்புவாங்க. அப்படி நம்பும்போது என்னதாகும், அவங்க இருதயமே முறிக்கப்பட்டு போகுமா. அவங்க விசுவாசம், அவங்க நம்பிக்கை, அவங்க எல்லாவற்றையுமே என்ன பண்ணுவாங்க, இழந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, துன்மார்க்கன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடு காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவனுடைய கைகளை திடப்படுத்தினபடினால். துன்மார்க்கனை பார்த்து என்ன சொல்கிறது, நீ நல்லவர் வல்லவர், உன்னை தேவன் ஆசீர்வதிக்க போகிறாரு, உன் வீடு கட்டப்படும், உன் வாழ்க்கை கட்டப்படும் அப்படின்னு பொய்யா தீர்க்க தரிசனம் சொன்னால் என்ன பண்ணுவான், அவன் இன்னும் பொல்லாத வழியில் தான் என்ன பண்ணுவான், போவான். அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, தேவன் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நீ செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கெட்டவனை பார்த்து என்ன பண்ணுறது, நன்மையான காரியங்களை சொல்கிறது. அப்படி சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான், தப்பை சுட்டி காட்டும்போது தான் அவன் மனம் திரும்பி என்ன பண்ணுவான், அந்த தப்புலேருந்து விடுதலை அடைவான். நீ நல்லது, நீ செய்கிற காரியம் நல்லது, நீ என்ன பண்ண, நீ இப்படியே செய்ய போ, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்கிறத கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவான், இன்னும் அதிகமாக கேடு அடைவான். அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவனுடைய கைகளை திடப்படுத்தினபடினால அவனை உயிரோடு காக்கக்கூடாதபடிக்கு. அவன் கையை என்ன பண்ணுறீங்க, திடப்படுத்துகிறீங்க. உயிரோடு ஆண்டவர் காக்கணும், அவன் செய்த தவறுலேருந்து அவன் மீளணும், அவனை நன்மைக்கு எதுவான வழியில் நடத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் பொய்யா தீர்க்க தரிசனம் அவனுக்கு முன்பதாக கடந்து வரும்போது அவன் அதை கேட்டு என்ன பண்ணுவான், இன்னும் அதிகமாக தவறு செய்வான். அப்போ அதனால் அவன் என்ன பண்ணுவான், இன்னும் அதிக கேடு செய்து என்ன பண்ணுவான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு மகனாக விரோதமாக என்ன பண்ணுவான், நிற்பான். அது மட்டும் இல்லை, நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதும் இல்லை, சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லை. நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் எவ்வளவு நாளைக்கு இப்படி பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லி நீதிமானுடைய மனசை முறிப்பீங்க, அதேமாதிரி பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்லி கெட்டவனை இன்னும் கேடு உள்ளவனாக மாற்றுவீங்க. அது ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணாது, நடக்காது. கூடிய சீக்கிரம் அபத்தமானதை என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் தரிசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார்.
இந்த யார் சொல்கிறாரு? பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லை, நீங்கள் சாஸ்திரம் பார்க்க மாட்டீங்க, அபத்தமானதை இனி சொல்ல மாட்டீங்க, என் ஜனத்தை நான் என்ன பண்ணுவேன், உங்கள் கையிலேருந்து நீங்களாக்கி விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பொய் தீர்க்க தரிசனம் ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணாது, நிலைக்காது. அதை கேட்டு என்னது, நீதிமான் மனமடிந்து போகிறான். என்ன பண்ணுறான், கெட்டவன் என்ன பண்ணுறான், இன்னும் அதிக கேடுள்ள காரியங்களை செய்கிறான். இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணாது, கூடிய சீக்கிரம் நடக்காது. என் ஜனத்தை நான் என்ன பண்ணுவேன், நான் விடுவிப்பேன். அப்படிப்பட்ட பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்கிற மனுஷர்கிட்டேருந்து நான் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது நான் கர்த்தர்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, அறிந்து கொள்வீங்க. அப்போ நம்ம எங்கேயாவது ஒரு ஊழியத்துக்கோ ஒரு ப்ரேயருக்கோ வெளியில் எங்கேயாவது செல்லும் பொழுது நம்ம தலைகளில் கை வச்சு ஜெபித்தாங்கன்னா அது நமக்கு கரெக்டான வார்த்தை சொல்கிறாங்களான்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். ஆசீர்வதிப்பான்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் கேடாக நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஊழியக்காரர் பேசினார், ஆனால் ஆசீர்வாதம் இல்லாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, நமக்கு நல்லவங்களுக்கு இது கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம கூட யார் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறார். அதனால் சடுதியாய் நம்ம தெரியாத ஊழியக்காரர்கள் நபர்கள் தைலையில் நம்ம கை வச்சு ஜெபித்து கொள்ளும்பொழுது நமக்கு வர்ற வார்த்தைகளை நம்ம நிதானிக்கணும். அது 2-3 தடவை முறை உறுதிப்படுத்தப்படுதா, நம்ம வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்றத நிதானித்து நம்ம அறிந்து தான் என்ன பண்ணோம், செயல்படணும். ஐயோ நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்க போகுது, இப்படி பிரச்சனை நடக்க போகுது, இப்படி போராட்டம் நடக்க போகுது சொல்லி நம்ம என்ன பண்ண தேவையில்ல. ஐயோ ஊழியக்காரர் ஒருத்தர் சொல்லிட்டாரே, இனி நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துடும் போல் அப்படின்னு சொல்லி இருதயமே முறிக்கப்படுதான். அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையால் என்ன ஆகுதான், பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறதால நீதிமானோட இருதயமே முறிக்கப்படுதான். அப்போ நம்ம எல்லாத்தையும் நிதானித்து நம்ம என்ன பண்ணோம், செயல்படணும். அப்போ கெட்டவனை இன்னும் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நீ நல்ல வழியில் இருப்ப, உன் வீடு கட்டப்படும், நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அவன் இன்னும் மனம் திரும்பாமல் அதிக கேடுள்ள காரியங்களை என்ன பண்ணுவான், செய்வான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏற்ற வார்த்தையை கொடுக்கணும். ஏற்ற வார்த்தை தான் வருதா, தேவன் தான் பேசுகிறாரா அப்படின்றத நிதானித்து நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். அப்படி நிதானித்து ஆராய்ந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நிதானித்து பார்க்குறவர்களா நம்ம ஆவிக்குரிய மனுஷர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, நிதானிப்பாங்க. அப்போ நம்ம நிதானித்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும்போது தான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணப்படும், கட்டப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அதனால் நமக்கு நேராக கடந்து வர வார்த்தை ஆண்டவர் தான் பேசுகிறாரா, கரெக்டாக பேசுகிறாரான்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம அறிந்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அபத்தமானதை இனி தரிசிப்பதில்லை என்று அப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பொய்யான தீர்க்க தரிசனங்கள்லாம் அதிக நாட்களுக்கு நிற்காது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இதோ என் ஜனத்தை மீட்டுருவேன், இதோ அவர்கள் என் ஜனம் என்று அப்பா சோத்திரம், அவங்களை மீட்டெடுப்பேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அவர்கள் என் தேவன், நான் தேவன் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, இப்படி பொய்யாய் தீர்க்க தரிசனத்தை கேட்டு அப்பா நீதிமானுடைய இருதயம் முறிக்கப்பட்டு போகிறது ராஜா. ஆண்டவரே, துன்மார்க்கன் இன்னும் அதிக துன்மார்க்கத்திலே நடக்கிறான் அப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நடக்காதபடி ஆவியானவரை நிதானித்து ஒவ்வொரு சோத்திரம் ஒவ்வொரு நபர்களும் செயல்பட தேவ ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சோத்திரம், நீர் அப்படிப்பட்ட விசுவாசிகளை அப்பா நீர் பாதுகாத்து கொள்ளும்படிக்காய், நீர் அவர்களை அப்பா இருதயத்தை அப்பா நீர் பலப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென்.